ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ரேகா ராஜேஷ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்க. நாங்களும் நல்லாயிருக்கோம். இந்த வீடியோ வந்து சண்டே மார்னிங் ஒரு டே எப்படி போச்சு அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஊரில் வந்து மாமியார், அப்புறம் மச்சின ஒய்ஃபு, மச்சின பொண்ணு இங்கே தான் இருக்காங்க. எல்லோரும் இருக்காங்க. என் பொண்ணு, அப்புறம் குட்டி பாப்பா எல்லாருமே இருக்காங்களா. சரி, அதனால் வந்துட்டு ரொம்ப நாட்களுக்கு அப்புறமா வந்து சிக்கன் குழம்பு வச்சுட்டு இட்லி ஊற்றலான்ட்டு செய்துன்னுக்கிறேன். அதை தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். அவங்களாம் தூங்கினுக்கிறாங்க. நாங்கள் மட்டும் எழுந்து என் மாமியார் நாங்களாம் மட்டும் எழுந்து டீ போட்டு குடிச்சிட்டு வேலை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம போகலாம். இந்த சிக்கன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நான் பண்ணுறது, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு மிளகு, சீரகம், சோம்பு, ஒரு பட்டை, பச்சை மிளகா, வெங்காயம், இஞ்சி பூண்டு அதுக்கப்புறமா தக்காளி, தேங்காய் இது எல்லாமே வதக்கிக்கணும். நம்ம எப்படி ஒன்று வதக்கிட்டு அப்புறம் போட்டு வதக்கும் இல்லையா, அந்த மாதிரி நல்லா வதக்கி வச்சுக்கணும். கையில் சூடு வச்சுக்கினேன், அதுதான் காமிச்சுன்னு இருக்கேன். வதக்கிட்டு நல்லா ஆற வச்சுட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம வந்து வேணால் ஒரு பட்டையும் சோம்பும் போட்டுக்கலாம். நான் சோம்பு அதில் போட்டதுனால இதில் போடுறதில்ல. அதனால் ஒரு பட்டை போட்டுட்டு சிக்கனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நமக்கு தெரியும்ல, சிக்கன் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் சாஃப்ட்னஸ் வரும். அது வர வரைக்கும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கூடவே வந்து வெங்காயமும் போட்டுக்கலாம். நம்ம தாளிக்கு தேவையில்லை, அப்படியே மேலே போட்டுக்கலாம். இட்லிக்கு ரொம்ப நல்லா இருந்ததுன்னு தான் சொன்னாங்க எல்லோரும். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி செய்யுது. பார்த்தீங்கன்னா வருஷ கணக்கில் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இட்லி ஊற்றி மாதிரி சிக்கன் குழம்பு வச்சு, சிக்கன் குழம்பு வச்சு மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து குழம்பு மிளகாத்தூள் தாங்க. இது வந்து தனியா, மிளகு, ஜீரகம், மஞ்சள் இது மட்டும் தான் போட்டு நான் அரைக்கிறதுனால எல்லாத்துலேயும் சேர்த்துப்பேன். நான் தனித்தனியெல்லாம் வச்சுக்கிறதில்ல. பிரியாணி செய்யறதுக்கு மட்டும் தனி மிளகாத்தூளும் வாங்கிப்பேன், அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது அந்த மிளகாத்தூள் அந்த வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். கூட தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான். எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 விசில் வச்சுட்டோம்னா சிக்கன் குழம்பு ரெடி. சிம்பிளாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதே மாதிரி மட்டன் குழம்புக்கு வந்து எங்கள் தம்பி ஒய்ஃப் இந்த மாதிரி வைப்பாங்க. அதை நான் சிக்கன் குழம்புக்கு வச்சுட்டேன். நல்லாயிருக்கும் அவங்க வைக்கிறது மட்டன் குழம்பு இட்லிக்கு. சரி, அதை வந்து காப்பி அடிச்சுட்டு நான் வச்சேன். இவங்க காரம் உப்புலாம் எப்படி கரெக்டாக இருக்கா அப்படின்றதுனால வந்து எங்கள் மச்சின ஒய்ஃபு எங்கள் மாமியார் எல்லோரும் தான் செக் பண்ணாங்க. காலையில் வந்து பார்த்திங்கன்னா இட்லி ஊற்றிட்டு விசில் வந்துச்சு. டீ போட்டுங்கிறேன், எல்லோரும் எழுதுறங்க, ஒழுங்காக சாப்பிடுங்க காலையில் அப்படின்ட்டு. வெயில் ஓவராக இருக்குதுங்க, தாங்க முடியல. அப்பா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. காலையிலேயே சமைச்சு எல்லாத்தையும் வந்து நான் வச்சுருவேன். ரெகுலராகவே வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் கட்டுற வேலை இருக்குது. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா காலையில் செய்து முடிச்சுட்டு கிச்சனை விட்டு வெளியே வந்துடுறது. இப்போ வந்து சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து சாப்பாடு போட வேண்டியது தான். இட்லி வந்து பார்த்திங்கன்னா இட்லி அரிசி வந்து நான் வந்து 3 டம்ளர் டிஃபன் அரிசி, 1 டம்ளர் வந்து பச்சை அரிசி, 1 டம்ளர் வந்து உளுத்தம் பருப்பு. பச்சை அரிசி போகிறதுனால கொஞ்சம் கம்மி பண்ணிப்பேன். இது வந்து ஊருக்கு போகிறாங்களே, எல்லாேருக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தோம். மச்சின பொண்ணுக்கு, என் பொண்ணுக்கு, குட்டி பாப்பாவுக்கு. அதை தான் போட்டு காமிச்சிங்கிறாங்க. அப்படியே வீடியோ கண்டினியூ ஆகும். ஓகே, பாய். பட்டு அழகாக இருக்குது. ட்ரெஸ் எப்படி யூஸ் பண்ண சுத்து சுத்து விவா கிட்ட வா, சுத்து 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 ஏய் சுத்து ஏய் சூப்பர். இப்போதான் இதான் மாடலர் டிசைனா. கே ஏ ஏ நாங்கள் பார்க்குக்கு போகிறோம். நாங்கள் பார்க்குக்கு போகிறோம். டோரா பூஜியில் வர மாதிரி. எங்கே போகிறோம் நம்ம? எங்கே போகிறோம்? பார்க்குக்கு போகிறோம். சரி, போகலாமா? சரி, கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே பார்க்குக்கு கிளம்பிட்டோம். இது வந்து எங்கள் ஏரியாவில் இருக்கிறது இந்த பார்க்கு. ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ வந்து லீவுன்றதுனால இந்த பசங்களுக்கு கேம்லாம் போட்டிருக்காங்க. சரி, எங்கள் குட்டி பார்ப்போம், அதெல்லாம் போய் விளையாடணுன்னு ஆசைப்பட்டாங்களா. சரி, கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துட்டாங்க, 4:30க்கெலாம் எழுந்துட்டாங்க. அதனால் வந்து ஒரு 5:30க்கெலாம் கூட்டிகிட்டு அப்படியே போகணும்.
எல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க லீவுக்கு. எல்லாருக்கும் லீவு இல்லையா? இப்போ கொஞ்சம் முன்னாடி போனதுனால கூட்டம் கம்மியாக இருக்கும். பயங்கர கூட்டம்பா. அதனால் போகிறதே இல்லை. வாக்கிங் போகிறவங்க போவாங்க. என்னுடைய வீட்டுக்காரர் டெய்லி வாக்கிங் போகிறதுனால போகிறாரு. நான் போகிறதில்ல. இந்த மாதிரி எப்போவாது என் பொண்ணு வந்தால் தான் போவேன். இது ரொம்ப அழகாக இருந்ததா, அதனால் அவங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அப்படியே வீடியோ கண்டினியூ ஆகுது பாருங்கள். இன்னொரு முறை சொல்கிறேங்க, பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், வீடியோ மூவ் ஆகும். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.